சேனலில் இன்றைக்கி சேமியாவும் முட்டையும் வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சேமியா, 3 முட்டை, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, ஒரு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், குழம்புத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்நீர் வச்சுருக்கேன். அதில் அந்த சேமியா போட்டு 3/4 வேக்காடு வந்தோடனே இறக்கிடணும். எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் 3/4 வேக்காடு வந்தோடனே எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். உதிரியாக வர மாதிரி வெந்துட்டு இப்போ 3/4 பதம் வெந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துட்டோம்னா சேமியா உதிரியாக வந்துடும். வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி வானல் காஞ்சோன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இந்த சூடில் பச்சை மிளகாய் போட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் 3 மீடியம் சைஸ். தக்காளியும் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 6 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏற்கனவே சேமியாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்குறது. மூணு முட்டை ஊற்றி நல்லா கலக்கி வச்ச முட்டையோட மசாலாவை சேர்க்கணும். அதோட சேமியா பொலன்னு இருக்கு வரணும். நல்லா இப்படி கலக்கணும். முட்டை சேமியாலாம் நல்லா கலந்து வரணும். மிளகுத்தூள் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு காஞ்சோன்னா எவ்வளோ மெல்லிசாக கொஞ்சம் தேய்க்க முடியுமோ தேய்ச்சி ஊற்றி எடுக்க வேண்டியது. எண்ணெய் ஒரு பக்கம் வந்தோடனே பரட்டி போட்டு வெந்தோடனே எடுக்க வேண்டியதுதான். அப்படியே பரட்டி போட்டுற வேண்டியதுதான். இந்த பக்கம் வெந்தோடனே எடுத்து பரிமாற வேண்டியதுதான். சேமியா முட்டை தோசை ரெடி. இதை சுட சாப்பிட்றப்போ சட்னி இல்லாமலே சாப்பிட்லாம். அப்படி வேணும்னா கார சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.